நண்பர்களே, சஸ்பென்ஷன் பில் தயார் செய்வதில் மூன்றாவதாக நாம் காண இருப்பது சப்சிஸ்டன்ட் பே சர்டிஃபிகேட் என்ட்ரி. இதுதான் முக்கியமான என்ட்ரி நண்பர்களே. ஏனெனில் எந்த மாதத்திற்கு நாம் சஸ்பென்ஷன் பட்டியல் தயார் செய்கின்றோமோ அந்த மாதத்திற்கு பே சர்டிஃபிகேட் என்ட்ரி கொடுத்தால் மட்டும்தான் பட்டியல் தயார் செய்ய முடியும். சஸ்பென்ஷன் பில் நாம் ஒவ்வொரு மாதம் முடிவடைந்த பின்னர் தான் பட்டியல் தயார் செய்வோம். ஆகவே ஒவ்வொரு மாதம் முடிவடைந்தவுடன் எந்த மாதத்திற்கு நாம் பட்டியல் தயார் செய்ய வேண்டுமோ அந்த மாதத்தின் பே சர்டிஃபிகேட் என்ட்ரி கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது நாம் எவ்வாறு பே சர்டிஃபிகேட் என்ட்ரி கொடுப்பதை பற்றி காண்போம். நண்பர்களே, இனிஷியேட்டர் ஐடியை சைன்இன் செய்து சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸை கிளிக் செய்யவும். ஹியூமன் ரிசோர்ஸில் டிசிப்ளினரி ஆக்ஷனில் சஸ்பென்ஷனை கிளிக் செய்து சப்சிஸ்டன்ட் பே சர்டிஃபிகேட் என்ட்ரியில் எம்ப்ளாயி நம்பர் கொடுத்து கோ என்று கொடுக்கவும். ஆக்ஷன் வந்த பிறகு ஆக்ஷனை கிளிக் செய்து கிரியேட் செய்தவுடன் நான் எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ்டு அதில் எஸ் எனவும், கண்டினியூயிங் டு ரிசைட் அட் ஹெட் குவார்ட்டர் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ்டு எஸ் எனவும் கொடுக்க வேண்டும். எந்த மாதத்திற்கு சப்ளிமெண்ட்ரி பட்டியல் தயார் செய்ய வேண்டுமோ அம்மாதத்தை சர்ச் செய்து செலக்ட் செய்யப்பட வேண்டும். பின்னர் ரிவ்யூ கொடுத்தவுடன் அப்ரூவல் குரூப் எனேபிள் ஆகும். அப்ரூவல் குரூப்பை செலக்ட் செய்து சப்மிட் கொடுத்தவுடன் இனிஷியேட்டர் ஐடியை சைன் அவுட் செய்ய வேண்டும். சைன் அவுட் செய்துவிட்டு அப்ரூவர் ஐடி சென்று பார்த்தோம் என்றால் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனில் பே சர்டிஃபிகேட் என்ட்ரி காணப்படும். அதனை கிளிக் செய்து அப்ரூவ் செய்யப்பட வேண்டும். நாம் செய்த கரெக்ஷனை இனிஷியேட்டர் ஐடியில் சென்று சரிபார்த்து கொள்ளலாம். நன்றி நண்பர்களே.